வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா grade 12 CBSE Mathematics chapter 2 ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். Inverse trigonometric function and problems பார்த்துட்டு இருக்கோம். இதுல exercise 2.1 problems work out பண்ணிட்டு இருக்கோம். cos inverse of 1/2 plus 2 sin inverse of minus 1/2. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு பிரின்சிபல் வேல்யூ எப்படி பார்க்கணுங்கிற கால்குலேஷன் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும்னு நினைக்கிறோம். அந்த டாபிக் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு cos inverse of 1/2க்கு தனியாக பிரின்சிபல் வேல்யூ பார்க்கணும், sin inverse of 1/2க்கு தனியாக பார்க்கணும். இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் கொடுத்ததுனால ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இது சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பார்க்கலாமா? சொல்யூஷன் given cos inverse of 1/2 plus 2 sin inverse of 1/2. ஃபர்ஸ்ட் cos inverse of 1/2 ஓட வேல்யூ பார்க்கலாம். let y equal to cos inverse of 1/2. அப்போ trigonometric வேல்யூ ரெலவெண்ட்டாக மாற்றுறதுக்காக cos y equal to 1/2. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/3. ரேஞ்ச் பார்த்தோம்னா cos inverse of ஓட ரேஞ்சு 0, π. ஸோ 0, πயில் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமா? எஸ். இது 0 to 180 டிகிரி வரை இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி தான் பாசிபிள். ஸோ அவர் பிரின்சிபல் வேல்யூ இஸ் π/3. ஃபர்ஸ்ட் வேல்யூவாக cos inverse of 1/2 பார்த்தாச்சு. அடுத்து 2 sin inverse of 1/2 ஓட வேல்யூ பார்க்கணும். to find sin inverse of 1/2. இந்த 2 லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், நம்ம வேல்யூ மட்டும் எடுக்கலாம். let y equal to sin inverse of 1/2. அப்போ sin y equal to 1/2. 1/2னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/6 வேல்யூ. ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் 1/2ங்கிறது π/6 எக்ஸிஸ்ட் ஆகும். y equal to π/6. sin இன்வர்ஸோட ரேஞ்ச் பார்த்தோன்னா -π/2, π/2. இந்த இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகுமா? எஸ், பாசிபிள். ஸோ இன்டர்வல்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது 30 டிகிரி, இது 90 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு இன்டர்வல்குள்ளே வரும். therefore the principal value is π/6. தனித்தனியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ல் இந்த cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of 1/2 பிரின்சிபல் வேல்யூஸ் பார்த்தாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸ்டெப் 3 கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா now cos inverse of 1/2 ப்ளஸ் 2 sin inverse of 1/2. இதனோட வேல்யூ π/3 ப்ளஸ் 2 இன்ட்டு π/6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ π/3 2 π/3. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 2.1ல் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம டைரெக்டாகவே ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். 13th கொஷின் பாருங்கள். இஃப் sin inverse of x equal to y, தென் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இன்டர்வல்ஸ் கொடுத்துருந்தாங்க. sin inverse of x equal to y இருந்தால் y equal to sin x நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குமா? சைனோட ரேஞ்ச் என்னன்னு தெரியும், -π/2, π/2. ஸோ இன்பிட்வீன் இந்த வேல்யூக்குள்ளே தான் நமக்கு ஒய்யோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ -π/2 லெஸ் தென் y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π/2. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 14th problem. Find the value of tan inverse of √3 minus secant inverse of minus √2. இதில் less than or equal நமக்கு satisfy ஆகணும். வேல்யூ நம்ம இப்போ பார்த்தா அதே மாதிரி தான் 12th ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான். tan inverse of √3 வேல்யூ தனியாக பாருங்கள், secant inverse of minus √2 வேல்யூ தனியாக பாருங்கள். இங்கே மைனஸ் கொடுத்தனால லாஸ்ட்டாக சப்ராக்ட் பண்ணாலே we get the answer. let y equal to tan inverse of √3. அப்போ tan y equal to √3 எழுதுகிற மாதிரி இருக்குமா? √3ங்கிறப்ப π/3க்கு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ ஒய்யோட வேல்யூ π/3. tan inverse of ஓட ரேஞ்சும் நமக்கு -π/2, π/2 தான். ஸோ அந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுமா? எஸ், பாசிபிள். இன்டர்வலுக்குள்ளே தான் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ பிரின்சிபல் வேல்யூ நம்ம டைரெக்டாகவே கோட் பண்ணிக்கலாம். therefore principal value is π/3. y equal to secant inverse of -2. செகண்ட் பார்ட், செகண்ட் ஸ்டெப் எழுதுறது. ஸோ இதில் மைனஸில் இருக்கா, அப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் secant inverse of காசில் எழுதுனாலும் secant எழுதுனாலும் நமக்கு சேம் பேட்டர்ன் தான் வரும். ஸோ secant inverse of 2, தட் இஸ் இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/3. ஸோ π - π/3. secant காசில் மைனஸில் வந்ததுன்னா π- போட்டு தான் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ π - π/3னா 2 π/3. the range of secant inverse equal to 0, π minus π/2. secant inverseனா இதோட ரேஞ்சு 0, π and minus π/2. அதாவது இந்த வேல்யூ எனக்கு வேண்டாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்திருக்கிற வேல்யூ கண்டிப்பாக இந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 0, 180 வரை இருக்குது. நமக்கு வந்திருக்கிற வேல்யூ 2 × 180 divided by 3. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 120 தான். ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்போ பிரின்சிபல் வேல்யூ இஸ் 2 π/3. ஒரே ஒரு வேலை தான் இங்கே நெகட்டிவில் இருந்ததுன்னா π மைனஸ் தட்ஸ் வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு வேல்யூ தான், ரெண்டு வேல்யூமே தனித்தனியாக பார்த்தாச்சு. கன்க்ளூஷன் பார்த்துக்கலாம். tan inverse of √3 minus secant inverse of -2. tan inverse of √3யோட வேல்யூ π/3 minus 2 π/3. ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ we get answer -π/3. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட்.
இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 12th ப்ராப்ளம் அண்ட் 13, 14 எல்லாமே பார்த்துருந்தோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எழுதியிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் பார்க்காம ஒரு தடவை எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.